கிறிஸ்துவ கல்லூரியில், அதில் மாதா கோயில் இருக்கும், மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயில் இருக்கும், மவுண்ட் ரோடில் தர்கா இருக்கும். 3 இடத்துலையும் சுவாமி தான் இருக்கிறாருன்னு என் தாயார் கூட்டிகிட்டு போவாங்க. 3 இடத்துலையும் சாமி கும்பிடுவாங்க. 3 இடத்துலையும் அவங்களும் சாமி கும்பிடும் போது நானும் சாமி கும்பிடுவேன். இது வேறு கடவுள், இது வேறு கடவுள் என்றா பிரித்து பார்ப்பேன். ஆக இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், சீக்கிய மக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்காக, நலனுக்காக தானம் கொடுப்பது இதுவரை வழக்கத்தில் இருந்தது. சட்டப்படி செல்லும் என்று உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கின்றன. இந்த சட்டம் அந்த உரிமையை பறிக்கிறது. உங்கள் உரிமையை பறிக்கல, என்னுடைய உரிமையை பறிக்கிறது. நான் கொடுக்கலாம், என்னுடைய உரிமையை பறிக்கிறது. உங்களுக்காக நான் தரலாம். எப்படி பல ஊர்களில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கூட நான் பணம் கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் அதிசயம் இல்லையே. என்னுடைய உரிமையை பறிக்கிறது, உங்களுடைய உரிமையை பறிக்கிறது. இந்த பறிப்பை, இந்த பிற்போக்கான சட்டத்தை, பிரிவை இந்த சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. அடுத்தது, யார் தானம் கொடுக்கலாம்? இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தானம் கொடுக்காதுன்னு சட்டம் சொல்லுது. அதுவே புடை. இஸ்லாமியர்கள் தானம் கொடுக்கலாமா? அதுக்கு வரம்பு வைக்கிறாங்க. இஸ்லாமியராக 5 ஆண்டுகள் இருக்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? இந்து குடும்பத்தில் பிறந்தவன் இந்து, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன் முஸ்லிம். குழந்தை பருவத்திலிருந்தே அவன் முஸ்லிம் தான். 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வழிபாடு முறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவும் பத்திரத்தின் மூலமாக தான் கொடுக்கணும். அந்த பத்திரமும் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அமைச்சருக்கே சொல்ல முடியல. கன்ட்ரைவன்ஸ், அதாவது குயுக்தியால் அந்த பத்திரத்தை எழுதப்படலாம். பேனால தானே பத்திரம் எழுதணும், குயுக்தியால் எப்படி பத்திரம் எழுத முடியும்? ஆக யாராவது தானம் கொடுத்தா, இஸ்லாமியர் தானம் கொடுத்தா, பத்திரம் எழுதுபவரை போய் பார்த்து பத்திரம் எழுதி தானம் கொடுத்தா, நீ குயுக்தியா எழுதுனியான்னு கேட்பாங்க. குயுக்தியா எழுதியாங்கன்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? யார் தீர்மானிக்க முடியும்? ஆங்கிலத்தில் கன்ட்ரைவன்ஸ், கன்ட்ரைவன்ஸ்னா ஒரு இயந்திரம், அதுக்கு கன்ட்ரைவன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் என்று அமைச்சரை கேட்டால் அமைச்சருக்கே சொல்ல முடியல. இந்த சட்டத்தை அங்கே